என்ன புல்லு நீங்களே போடுறதில்ல அதுவே முளைக்கிறதாண்ணா? அதெல்லாம் அது முளைக்குது. இது என்ன என்ன இது என்ன என்ன புல்லுண்ணா அது? இது என்னது இப்போ? நாவப்பழம். திறந்து காட்டு. இந்தா பழம் சாப்பிடுங்க. இல்லை வேணாங்க சாப்பிடுங்க. அட சும்மா சாப்பிடுங்க அப்படி. இந்தா காசு வாங்கிக்க. டேய் சும்மா வாங்கிக்கடா. டேய் இந்தா. டேய் வாங்கிக்கடா வாடா. டேய் வாங்கிக்கடா. இந்த அதான் வாங்கி சாப்பிடல வாங்கிக்கவா. டேய் நில்றா. இந்தா வாங்கிக்கவா. அட சும்மா வாங்கிக்கவா. அட வாங்கிக்க இந்தா. நாட்டுப்பழமாண்ணா அது? நாட்டுப்பழம். செக்க செவர்னு இருக்குது. இருக்குண்ணா. இருக்க பார்த்துருக்கீங்களா மலைப்பாம்பு? இங்கே மலையில் மலையில் பார்த்துருக்கோம். ஓ இங்கே பார்த்துல ஏதோ சாப்பிட்ருக்கா வந்து ஆடு இது மாதிரிலாம்? காட்டு பஞ்செல்லாம் முடிச்சிருக்கு. ஓ பண்ணி எவ்வளோ பெரிய உருவம் அதையே முழிஞ்சிருதா? காட்டுக்கு வண்டி தரலாம் இல்லையா? நான் இப்படி தான் போகணுமா? கிளம்பி சாப்பிட்றோம். ஒரு கிச்சன் வண்டி தரேன், சாப்பிட்டுக்கிட்டே போங்க. டேஸ்ட் எப்படி? இல்லை இல்லைண்ணா பரவாயில்ல வேணா விடுங்கண்ணா. வீட்டில் யாரும் இல்லை? நாய் கடிக்குமா? வண்டி எடுத்துகிட்டு போகலாமாண்ணா? இங்கே முன்னாடி இதாங்க முன்னாடி நிப்பாட்டிருக்கிறேன். அதான் மேலே யூடியூப் சேனல்லேருந்து வரேண்ணா. இந்த மலைவாழ் மக்கள்லாம் போய் அவங்க வாழ்க்கை முறையெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். சதான் இந்த பக்கம் வந்தேன். அதுக்கு மேலே வண்டி போக முடியல. சரி சதாங்க நிப்பாட்டிட்டு போகலாமா என்னன்ட்டு கேட்குறேன். இந்த வீடியோ வித்தியாசமாக தானே இருக்குது. இருக்கேன் மேலே இது என்ன புல் நீங்களே போடுறதில்ல அதுவே முளைக்கிறதாண்ணா? அதெல்லாம் அது முளைக்குது. இது என்ன என்ன இது என்ன என்ன புல்லுண்ணா அது? இது கெண்ணாங்கன்னு சொல்லுவோம். என்னங்க வீடு கட்டுறதுக்காக பயன்படுத்துகிறதா? ஆமாம். நம்ம இன்னையோட போயிடுச்சு பழம் எல்லாம். நீங்கள் இது போட்டு எத்தனை வருஷம் ஆகுது? 10 வருஷம் ஆகிருக்கோம். எல்லாம் எப்படி நான் மழை காலத்துக்கு வெயில் காலத்துக்கு எப்படி இது இந்த மாதிரி பயன்படும்? வெயில் காலத்துக்கும் வர மாதிரி இருக்கும், மழை காலத்துக்கு வர மாதிரி இருக்கும். கூலிங்காக தான் உள்ள ஹீட் இறங்காது. ஹீட் இறங்காது. மற்ற வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கும், வைட்டாக இல்லை. இது அப்படியே தான் ஆகாது. ஒரே மீடியமாக தான் இருக்கும். உங்கள் பேர்ண்ணா? ராமர். ராமர். என்ன தொழில் பண்ணுறீங்க இங்கே? விவசாயம் தான். விவசாயம்னா காடு இங்கே எங்கேங்களா? ஆமாம். என்ன மாதிரி விவசாயம்னா? அதாவது கம்பு, சோளம், நெல், சாமை, தேனை, அது மட்டும்தான். வேறு பெரிய பயிரில் அது பண்ணுறதில்ல? நெல் போடுவீங்களா? அரிசி நெல்லெல்லாம் போடுவோம். இப்போலாம் நம்ம சாப்பாட்டுக்கு மட்டும் செஞ்சுக்கிறது. இப்போ நீங்கள் போடுற சாமை இது எல்லாமே உங்கள் யூஸுக்கு தானா? எதுவும் வியாபாரத்துக்கு எதுவும் கிடையாது? மற்றபடி நீங்கள் தொழிலெலாம் எந்த மாதிரி, மற்ற இதுக்கெலாம் எந்த மாதிரி என்ன பண்ணுறீங்க? வருமானத்துக்குன்னா கிழங்குனா இருக்கிற பக்கம் தோப்பு வரைக்கும் அங்கே போக வேண்டாம். ஒரு வேலைக்கு போய்க்கிறது கொல்லி வரைக்கும். எந்த மாதிரினா உற்பத்தி பண்ணுறீங்க? வேறு அந்த மாதிரி தெனை இது மாதிரி வேறு என்ன பொருள், சாப்பிட்ற பொருள் உற்பத்தி பண்ணுறீங்க? சாப்பிட்ற பொருள் அத்தனை பொருளாமே கொட்டை பொருள், பீன்ஸு, அவரை, சாமை, தேனை, சோளம், வெள்ளை சோளம் இருக்கிறது, கம்பு, மேக்சிமம் நெல் வளர்த்துறோம். இங்கே பிறந்து வளர்ந்த எல்லாமே இங்கே தான்? சரிண்ணா சரி பார்த்துட்டு வரேண்ணா. இந்த அப்படி கீழே பண்ணிட்டு போகிறேண்ணா. ஹெல்மெட் அதில் வச்சுட்டு போகலாம்ல? வச்சுக்கோங்க. அந்த மாதிரி. சரிண்ணா வரேண்ணா. சரி மக்களே, இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு ஹிடன் பிளேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான மலை கிராமத்தில் தாங்க இருக்கேன். இந்த மலை கிராமத்து பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெய்யமலை. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டம் வேலூர் பக்கத்தில் ஒரு 15-20 கிலோமீட்டருக்குள்ளே தான் இந்த மலை கிராமம் இருக்குது. இன்றைக்கி இங்கே தான் வந்திருக்கேன். இந்த கிராமம் வந்து எப்படி இருக்குது, மேலே கிளைமேட் எப்படி இருக்குது? கிளைமேட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது, நல்லாவே இருக்குது. ஒரு ஏற்காடு ஈக்குவலாக கிளைமேட் இருக்குது. இந்த மக்களோட வாழ்வியல் முறைகள், இந்த மக்கள் மேலே என்ன மாதிரி விவசாயம் பண்ணுறாங்க, என்ன வசதிகள் இருக்குது, எல்லாத்தையும் பார்க்க தான் மலை கிராமத்துக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக இந்த மலை கிராமத்தில் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் கிடையாது, ஸ்கூல் மட்டும் 10th வரைக்கும் இருக்குது, பஸ் வசதியும் கிடையாது. இதுவுமே ரொம்ப பின்தங்கிய மலை கிராமம் தாங்க. ஆனால் லொக்கேஷன் செம்மையாக அட்டகாசமாக இருக்குது. முன்னாடி நிறைய பேர் வண்டியில் போகிறாங்க. ஆனால் யாரும் நம்மளை நீங்கள் யாருன்னு கேட்கவே மாட்டுறாங்க. ஊருக்குள்ள வித்தியாசமாக ஒருத்தர் பேக் மாட்டிக்கிட்டு கையில் கேமரோட போயிட்டுருக்கானே, என்ன எதுவும் மிஸ் ஆகி விட மாட்டேங்கிறாங்க. முன்னாடி தண்ணி ஓடுற சவுண்டு கேட்குதுங்க. ஒரு பெரிய ஓடை இருக்குன்னு நினைக்கிறேன். தண்ணி கலகலன்னு ஓடுற சவுண்டு கேட்குது நல்லாவே. முன்னாடி தண்ணி பாருங்கள் எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. எங்கே போகுது?
கீழே தாங்க ஊற்றிக்கிட்டு இருக்கு முன்னாடி. எங்கே இருந்து வருது? இங்கேருந்து ஓவர்ஃப்ளோ ஆகி வருது தண்ணி. இல்லை தாங்க வருது. ஆக்சுவலாக அந்த கிராமத்துக்கு எனக்கு முன்னாடியே வந்திருக்கேங்க. ஒரு 6 மாதம் முன்னாடி வந்தேன். ஆனால் சும்மா ஜஸ்ட்டு சுற்றி மட்டும் பார்த்துட்டு போயிட்டேங்க. பெருசாக ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. ஆனால் இந்த டைம் கொஞ்சம் இன்டீரியராக இறங்கி பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்கேன். தனியாக தான் வந்தேன், வழக்கம் போல் தனியாக தான் போயிட்டுருக்கேன். அங்கேருந்து யாரோ பேசுகிறாங்க, ஆனால் என்னன்னு கேட்க மாட்டேங்குது. யாரோ கூப்பிட்ட மாதிரி கேட்டது. ஒரு அக்கா வேலை செய்கிறாங்க காட்டில். தம்பி எங்கேருந்து வர? மேலே உங்கள் வீட்டு இருக்கா? எவ்வளோ தூரம் போகணும்? மேலே வீடுங்கள்லாம் இருக்கா இல்லையா? எவ்வளோ தூரம் வீடுங்கள்லாம் இருக்குது? எவ்வளோ தூரம் போகணும் நடந்து? அவ்வளோதானா? ஆளுங்க இருக்காங்களா? என்ன கொண்டு போகிற பையில்? கொய்யாப்பழம் காசுக்கு தருவியா? சும்மா எடுத்துக்கிறதா? காசு தான் வாங்கிக்க. ஏய் வாங்கிக்கடா. இது என்னது இப்போ? திறந்து காட்டு. கொய்யாப்பழம்லாம் எடுத்துக்கிறேன். மேலே மரம் வச்சுருக்கீங்களா? இந்தா காசு வாங்கிக்க. டேய் சும்மா வாங்கிக்கடா. டேய் இந்தா. டேய் வாங்கிக்கடா வாடா. டேய் வாங்கிக்கடா. இந்தா தான் வாங்கி சாப்பிடல, வாங்கிக்கவா. டேய் நில்றா. இந்தா வாங்கிக்கவா. அட சும்மா வாங்கிக்கவா. அட வாங்கிக்க. இந்தா கீழே உங்கள் வீட்டில் தானே வண்டி போட்டு வந்தேன். இப்போ பின்னாடி வந்துட்டீங்க. மேலே காட்டுக்கு போகலாம். இந்தா நான் பழம் சாப்பிடுவேன். இல்லை வேணாங்க சாப்பிடு. அட சும்மா சாப்பிடுங்க. அப்படி காடு உங்கள் காடு இங்கே தான் இருக்காண்ணா? பரவாயில்ல, துணை காலையிலேன்னு நினச்சேன். வந்துட்டீங்க. அந்த பலாப்பழம் எப்போனா சீசனுக்கு ஆச்சு கிடைக்கும் சாப்பிட்றதுக்கு? நல்லா இருக்காது. இப்போ இது வெட்டினாலும் சாப்பிட முடியாது. அது மாதிரி கீழே நிறையா விழுது. எல்லாம் வேஸ்ட்டு தானா? சாப்பிட்டு நல்லா இருக்குது. இந்த மாதிரி சொல்லலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ வெட்டி வச்சாலும் பழுக்காதா அது? இது கோலமரம். கூல மரமா? கூணு மரமா? இது கோலம்பழம் சுற்றி சாப்பிடுவாங்க கூட்டு கையிலே. இப்போ இது பலாப்பழத்தில் இது ஒரு வேறு ரகமாக அது? இது சாப்பிட்றதுக்கு ஆகாது. ஆகாது. ஓ இப்படிலாம் காய் இருக்குதா? சின்ன பழம் வெளியில் போகலாம். இப்படியா? காடு இந்த பக்கம் இருக்குதா? ஆமாம், இந்த மேலே இருக்குது. இது இந்த காடா? இதுக்கு மேலே போகலாம். எவ்வளோ தூரம் போகிற மாதிரி இருக்கும்? 2 கிலோமீட்டர் வரும். அடேங்கப்பா. புறவரில் கொட்டாயெல்லாம் இருக்குங்களா? கொட்டாயில் அந்த பக்கம் இல்லை. இல்லை காட்டு பக்கம். காட்டில் என்ன வச்சுருக்கீங்க இப்போ? இப்போ வந்து கிழங்கு பிடுங்கிறது. மடி காடு சுத்தம் பண்ணி குச்சி வைக்கணும். சரி போகலாம், வாங்க வரேன் வாங்க. உங்கள் காடு சுற்றி பார்த்துட்டு வரலாம். உங்களுக்கு கல்யாணம் ஆகி பசங்களாம் எத்தனை பசங்கண்ணா? 3 பசங்க. 3 பசங்க. எல்லாம் இங்கே ஸ்கூல் படிக்கிறாங்களா? உங்கள் அப்பா அம்மாலாண்ணா இருக்காங்க. எல்லாம் ஒன்றா தான் இருக்கீங்களா? நாட்டுப்பழமானது? நாட்டுப்பழம். செக்கு செவர்னு இருக்குது. ஆஃபீஸில் அங்கெல்லாம் இங்கே வைக்க மாட்டாங்க. நாட்டு மரம் தான் இருக்கும். ரோடு பயங்கர மோசமாக இருக்கேண்ணா. சும்மா குறிப்பாடு ரோடு அப்படி வரல இருக்குது. இப்போ வேறு வழி இருக்கு. எல்லாம் மழை பெஞ்சு தண்ணி வந்துலாம் வச்சு போச்சு. இந்த ஊருக்கு ரோடு போட எத்தனை வருஷம் ஆச்சு? ரோடுக்கு ஒரு 10 வருஷம் இருக்கு. ரோடு ஃபுல்லாக போட்டு. கரண்ட்லாம் வந்து? கரண்ட் வந்து ஒன்றா இருக்கு. ஏன்னா கரண்ட் வந்து 10 வருஷமாக இருக்குது. இப்போ எல்லாம் ஒன்றா தான் வந்துருக்குது. ஆமாம். இது ஒரு கொட்டாயண்ணா? நைட்லேயே ஆளுங்க ஃபுல்லாக தங்குவாங்க இங்கே, இல்லை ஊருக்குள்ளே போயிடுவாங்களா? எல்லாம் அவங்க காட்டிலே தான் தங்குவாங்க. ஊருக்குள்ளே போக மாட்டாங்க. ஊருக்குள்ளே போயிட்டு இங்கே வரதுக்கு லேட் ஆகுதுன்ட்டு. ரோடே புதார மாதிரி தானே இருக்குது. ஆமாம். இந்த மாதிரி எல்லாம் கண்டிப்பாக காட்டு எருமைதெல்லாம் வருமேண்ணா?
காட்டு எருமெல்லாம் வரதில்ல. ம், காட்டு பண்ணி வருது. காட்டு பன்னி. மொத்தமாக எதுவும் வரதில்ல. ம், அப்புறம் பாம்பு இந்த மாதிரிலாம் இருக்கும்ல. பாம்பு மலைப்பாம்பு இருக்குண்ணா இங்கே இருக்குண்ணா. இருக்க பார்த்துருக்கீங்களா மலைப்பாம்பு? ஆ, இங்கே மலையில மலையில் பார்த்துருக்கோம். ஓ, இங்கே பார்க்கல. ஏதோ சாப்பிட்ருக்கா வந்து ஆடு இந்த மாதிரிலாம். காட்டு பண்ணியெல்லாம் முடிச்சிருக்கு. ஓ, பண்ணி பண்ணி எவ்வளோ பெரிய உருவம் அதையே முழிஞ்சிருதா? எவ்வளோ பிடிச்சிருக்கு. அப்படிங்கப்பா, ஒரு விஷயந்தான். காட்டுக்கு போக வண்டி தரலாம் இல்லையா? நான் இப்படி தான் போகணுமா? வண்டி கடை இருக்குது. ஆ, குடிச்சு தண்ணியிலேருந்து போட எடுத்துக்கிட்டே வந்தாங்க வச்சுட்டு கணத்தில். ஆ, ரொம்ப தண்ணி பண்ணிட்டு வண்டி கடை தான் பெருசாக இருக்குது. ம். இப்போ எனக்கு இவ்வளோ இழப்பு வாங்குது, உங்களுக்கு கொஞ்சம் கூட இழப்பே வாங்கலை. கையில் நடந்துட்டு இருக்கும்போதெல்லாம் சர்வீஸ் ஆகிடுச்சு. இப்போ என்ன சீதாப்பழம் சீசனாண்ணா? ஆ, அது பிச்சுட்டு போனால் பழுக்குமாண்ணா வீட்டில்? இல்லை இது பல்லுக்காது. பழுக்காதா? பல்லுக்காது. காய் இது அடிச்சாது. காய் இப்போ தான் 2 நாளைக்கு மாதிரி அடித்தாங்க. ஆ, சேல்ஸுக்கு போயிடுச்சு. ஆ, அது என்ன அறுநூத்து மலையாண்ணா? ஆ, எங்கேயும் சந்து மலைக்கு ரோடு போடுறாங்களா? போட்டாங்க. அந்த ரோடு போட்டாங்க, வண்டி போவோம். ஆ, தாரை ஊற்றியாச்சா? ஆ, தார் ஊற்றேன்னு சொன்னாங்க. நாங்கள் போகிறத்துல போக்குவரத்து அதிகம் இந்த ரோட்டில் தான். அது என்ன பக்கம். எது? இதான் மலைக்கு பார்த்தோன்னா எங்கள் அறுநூத்து மலை மாதிரி போகிற மாதிரி தான் அதில் போயிடலாம். ஆ, மற்றபடி இந்த ரோடு வேறு எதுக்கும் யூஸ் ஆகாதுல்ல. ஆஹா, அறுநூத்து மலை புழுதிக்குட்டை ஆ, அந்த மாதிரி பக்கம் போகிற மாதிரி தான் இந்த ரோட்டில் போயிடலாம். போயிடலாம். அதோட பெருசாக ஒன்றும் யூஸ் இல்லை. ஆஹா, நீங்கள் அதிகமாக நீங்கள் இந்த பேலூர் வளப்படி தான் போவீங்க. ஆ, கிராம ரூபா எத்தனை வருஷம்னா இருக்கும்? அதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க. ஆ, அதான் பல தலைமுறையாக இருக்குது. பல தலைமுறையில் இருக்குது. எப்படி நான் இந்த ஆஸ்பத்திரி எதுவுமே இல்லாத ஏதோ ஒரு ஆத்திர அவசரம்னா எப்படி நான் சமாளிக்கிறீங்க? ஆத்திர அவசரத்துக்கு கீழே தான் போனால் தான் ஆஸ்பத்திரியில். இல்லை வண்டி வசதி எதுவும் அவ்வளோவா இல்லையே, பஸ்ஸு கூட கிடையாது. இப்போல்லாம் பரவாயில்ல. வண்டி இருக்குது. சரி, இப்போ கூட சரி பைக்கில் போயிடலாம், ரோடு போட்டாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணீங்க? அப்போல்லாம் அவ்வளோதான். ஏதோ மாசமாக இருக்காங்க, ஏதோ முடியல, அர்ஜென்ட்டு, அதெல்லாம் நெஞ்சு வலி அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? முடிஞ்ச வரலையும் பார்க்குறது நாட்டு வைத்து முடியெல்லாம் போயிடும் கூட வேண்டாம். ஆ, மொத்தம் வண்டி தோலை வந்து வீட்டு போகணுமா கீழெல்லாம்? ஆ, ரொம்ப சிரமம் அதெல்லாம். ரொம்ப சிரமம். இப்போவுமே பஸ் விட மாட்டேங்கிறாங்க, என்ன காரணம்? மேலே இவ்வளோ பேர் இருக்கீங்க. பஸ் இப்போதான் 6 ரூபாய்க்கு வாங்கிறாங்க. ஆ, என்ன நடக்குன்னு தெரியல. இது என்ன மரம்னா கிழக்காயா? கடுக்கா. கடுக்கா. அதான் கடுக்கா மரம். கடுக்கெல்லாம் பயங்கர ரேட்டு தானே? ஆ, எல்லாம் சேல்ஸுக்கு போகும்போது சும்மா தூக்கி போட்டுருவாங்களா? இதெல்லாம் சேல்ஸுக்கு போகுது. ஆ, இந்த கிலோ 30 ரூபாய்க்கும் போகுது. கிலோ 30 ரூபாயா? ஆ, காய வச்சு கொடுப்பாங்களா, அப்படி காய வச்சுட்டு போயிடுவாங்களா? காய வச்சு தான் உடச்சி காய வச்சு அப்புறம் தான் கொடுக்குறது. ஆ, வடிக்கிறதுல காய் ஊற்றி பூக்களுக்கு நான் தை மாதத்தில் காய வச்சோம்னா நல்லா கலர் வரும். மஞ்சள் கலராக எப்போ ரேட் நல்லா போகும். இதுவா? சுத்தம் பண்ணி உழவு ஓட்டி குச்சி வைக்கணும். ஓ, இதுக்கு கூட குச்சி வைக்க போகிறீங்க? ஆமாம். உழவு ஓட்டியாச்சா? இன்னும் ஓட்டல. கீழே கள்ளச்செடிலாம் இருக்க மாட்டேங்குது. இல்லைங்க, தம்பாடமாக இங்கேருந்து வரல. இல்லை, கீழே இருக்குது கள்ளச்செடி 1 2. இல்லை இல்லை, இது கள்ளச்செடி இல்லை? இல்லை. ஓ, கள்ளச்செடி மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த பழம் குச்சி வச்சிட்டாங்க. ஆ, அது ஒரு பக்கம். சித்திரை வைகாசியில் பிறந்திருக்கு. சித்திரை வைகாசி இல்லை, ஒரு வருஷத்து பயிராண்ணா? ஒரு வருஷத்து பயிர். காட்டில் கிணறு போர்லாம் போடல, இது மேட்டு வெள்ளாமல் தானா? எல்லாம் மேட்டு வெள்ளாம தான். தண்ணியில் அப்படியே கீழே இருக்குல்லண்ணா போர் போட்டிங்கன்னா? இருக்கான்.
இந்த அளவுக்கு ஒன்றும் வசதி இல்லாமல் ஒருத்தருக்கு ஆற்று வர்றதுக்கு கிணறு தூக்கிடுவாங்க போய் போட்டுக்கிறாங்க. இது என்ன மலை அந்த பக்கம் இருக்கிறது? இந்த மலை சந்து மலைக்கு வாழ்றது மலை. ஓ, சந்து மலைக்கிட்ட அந்த வாரிக்கு அந்தாண்டதுக்கு 600 அந்த அதுக்கு இந்த பக்கம் இப்படியா? அதுக்கு இந்த பக்கம் ரோடு அந்த வாரிக்கு அந்தாண்ட போகுது. இது உங்க கடாண்ணா? நான் உழவு ஓட்டணும். உழவு ஓட்டலாம், மழை தான் விடாம முடியுது. இங்கெல்லாம் யார் வேணும் நல்லா வாங்கிக்கலாமா? கீழே இருக்கவங்க கூட தரமாட்டாங்க. உங்கள் இதுக்குள்ளே மட்டும்தான். பழங்குடிகள்லாம் அவங்களுக்குள்ள மட்டும் விற்றுக்கிட்டாதான், மற்றபடி வேறு நம்மளாம் வேணால் செல்லாது. குத்தைக்கு ஓட்டுறது கூட ஓட்டிக்கலாமா? கவர் பண்ண முடியாது. இன்னும் ஒரு சில இடத்துல அந்த மாதிரி தான் இருக்குது ரூல்ஸ்லாம். இப்போ ஏற்காடு இதெல்லாம் யார் வேணால் வாங்கலாம். 600 மலையில் யாரும் வாங்க முடியாதாட்டிருக்கு. இங்கேயும் வாங்க முடியாது. அந்த பக்கம் ராசிபுரம் பக்கம் நிறையா மலையில் அங்கெல்லாம் நிறைய பேர் வந்து வாங்கிக்கிறாங்க. ஓ, கரும்புத்தூர்லேயும் யார் வேணால் வாங்கிக்கலாம். எத்தனை ஏக்கர்ண்ணா? காட்டில் சமையல்லாம் பண்ணியிருப்பீங்க போல. கிழங்கு பிடிங்க எங்களுக்கு சாப்பாடு. ஓ, வேலை செய்கிற அன்றைக்கி கிழங்கு சாப்பிட்றீங்களா? இல்லை இல்லைண்ணா, இதே போதும், எவ்வளோ போதும். கிழங்கு சாப்பிட்றேன்னு சொல்லுங்கள், 2 குச்சி இருக்குது பிடிங்க தரேன். இல்லை இல்லை வேணாம், பரவாயில்ல. இது எப்படி நெட்டில் அந்த டிவியில் போட்டு காமிக்கணுமா? இல்லை ஆமாண்ணா, டிவியில் சேனல் ஃபோனில் வரும், யூடியூப்பில். பழம் நல்லா பெரிய பெரிய பழமாக தான் இருக்குது இங்கே. காய் இந்த இடத்துல நல்லா வெடிக்கும். வெள்ளை விடும் சைடில். இது நல்லா விரித்து இந்த நல்ல மஞ்சள் கலர் திரும்ப வந்து அந்த மாதிரி. இங்கே தான் பாதி திரண்டதாக அர்த்தம். கற்றுக்கு அந்த மலை எதுண்ணா? இந்த கீழே வீடெலாம் தெரியுது. சந்தமலை ஏரியா தான் அது. சந்தமலை அதுக்கு இந்த 2 கிலோ கடை. அதுக்கு இந்தாண்டா இந்த 2 கிலோ கடை. கிளாக்காடுண்ணா? கிளாக்காடு இப்போ கூட இந்த 2 பணம் பழகிட்டு. கீழே இந்த ரோட்டில் பள்ளிக்காடு அங்கே தானே இருக்குது, அந்த லைன் தானே? பள்ளிக்காடு இங்கே இருக்குது, இதுக்கு நேரம் இந்த பக்கம். கிழங்கு சாப்பிட்றேன், ஒரு குச்சின்னு வாங்கி தரேன், சாப்பிட்டுக்கிட்டே போங்க. டேஸ்ட் எப்படி இருக்குது? இல்லை இல்லைண்ணா, பரவாயில்ல, வேணா விடுங்கண்ணா. இப்படி சாயங்காலம் இங்கே தான் வேலை. காலையில் அன்றைக்கி ஸ்கூல் மீட்டிங்னு அங்கே போயிருந்தேன். அதை முடிச்சுட்டு அப்புறம் தான் வந்தேன். இப்போ ரெகுலராக காலைல வருவீங்களா காட்டு வேலைக்கு? வந்துட்டு மதியம் போய்டுவீங்களா? போய்ட்டு திரும்ப வெயில் விட்டுன்னு வர்றது? அதிகமாக இருந்தால் இங்கே இருப்போம், பொழுதுலையும் செய்வோம். அப்புறம் ஸ்கூல் வேலை நாள் அங்கே போனோம். அது சுற்றி மணி உழவு ஓட்டி குச்சி வச்சுட்டோம்னா அப்புறம் கடலை வெட்டுறதுக்கு. இல்லை, என்ன மாதிரி வேலைக்கு கீழே போவீங்க? பல வேலைக்கு பார்த்தா கொத்து வேலைக்கு போவாங்க. கூலி வேலை இருக்கிற வேலைக்கு போய் செஞ்சுக்கிறது. காட்டு வேலை தோப்பு வரிங்கிட்டெல்லாம் போவாங்க. உரம் வைக்கிறது, ஏறு வைக்கிறது, இப்படி பாட்டு போடுறதுக்கு. எந்த வேலைக்கு போகிறாங்களோ வேலைக்கு போவாங்க. சரிண்ணா, சரி பாருங்கள். சரிங்க, போயிட்டு வரேன். வேலையை பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள். அப்படி சுற்றி பார்த்துட்டு வரேன். சரி. வீடெல்லாம் அதிகமாக இருக்காது, வீடெல்லாம் இருக்காது, காடு மட்டும்தான். எவ்வளோ தூரம்? ஒரு 2 கிலோமீட்டர் இருக்குமா நேராக போனால்? காடுங்களா? அதுக்கு மேலே கரடா? கரெக்டு. அதுக்குள்ளே போனால் தான் காட்டு எருமை பண்ணிலாம் அதுக்குள்ளே தான் இருக்கும். ஆமாம். சரிண்ணா, சரி பாருங்க, பார்த்து வரேன். ரொம்ப நன்றிண்ணா, வரேண்ணா. சரி, ஓகே.